ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜஸ்ட் ரைஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது C++ல ஓவர் ரைடிங் கான்செப்ட் பற்றி. ஸோ ஓவர் ரைடிங் கான்செப்டை வந்து ஒன்று ஃபங்க்ஷன் ஓவர் ரைடிங் சொல்லலாம், அப்படி இல்லைன்னா மெத்தட் ஓவர் ரைடிங் கூட சொல்லலாம். ஸோ பாலிமார்ஃபிசமில் ரெண்டு இருக்குது, கம்பைல் டைம், ரன் டைம். கம்பைல் டைமில் ஏற்கனவே ஓவர்லோடிங் பற்றி நம்ம பார்த்துருக்கோம், ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங், ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங். ரன் டைமில் வந்து வர்ச்சுவல் ஃபங்க்ஷன் பற்றி பார்த்துருக்கோம். இன்னொரு கான்செப்ட் என்னன்னா ஓவர் ரைடிங். ஸோ இந்த ஓவர் ரைடிங் கான்செப்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு மெம்பர் ஃபங்க்ஷனை வந்து எப்படி ஓவர் ரைட் பண்ணுறது அப்படிங்கிறது. ஸோ இங்கே ஒரு பேஸ் கிளாஸ் பார்த்தீங்கன்னா அனிமல் அப்படிங்கிற பேஸ் கிளாஸ் இருக்கு. ஸோ இங்கே வந்து நம்ம வந்து மெசேஜ் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணியிருக்கோம். அடுத்து மறுபடியும் ஒரு டெரைவ் கிளாஸ் டாக்னு இருக்கு. ஸோ இது வந்து அனிமலுங்கிற பேஸ் கிளாஸ் கிட்ட இருந்து இன்ஹெரிட் பண்ணும். அதுக்கப்புறம் இங்கேயும் வந்து மெசேஜுங்கிற சேம் ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஆனால் என்ன, இந்த சேம் ஃபங்க்ஷன் நேம் தான், ஆனால் உள்ள இருக்கிற கண்டென்ட் வந்து வேறையா இருக்கு. இங்கே வந்து ஹலோ தேர் ஐ எம் அனிமல் அப்படின்னு பிரிண்ட் ஆகுது. இந்த ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா ஐ எம் டாக் அப்படின்னு பிரிண்ட் ஆகுது. இந்த டெரைவ் கிளாஸ் டாக் வந்து அனிமலுங்கிற பேஸ் கிளாஸ் கிட்ட இருந்து இன்ஹெரிட் பண்ணிக்கிறது இந்த மெம்பர் ஃபங்க்ஷனை, ப்ளஸ் இதோட ஸ்டேட்மெண்ட்டையும் இது பிரிண்ட் பண்ணிக்கிறது. அதனால அவுட்புட் எப்படி வரும்னா ஹலோ தேர் ஐ எம் அனிமல், ஹே ஐ எம் டாக். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ஏங்கிற ஒரு பேஸ் கிளாஸ், பிங்கிறது ஒரு டெரைவ் கிளாஸ். இங்கே வந்து மெம்பர் ஃபங்க்ஷன் கெட் டேட்டா அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்ணுறோம், உள்ள சில கோட் எழுதுவோம். அதே மாதிரி பிங்கிற டெரைவ் கிளாஸ்லேயும் சேம் ஃபங்க்ஷன் நேம்ல கெட் டேட்டா அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்ணுறோம். மெயினில் என்ன பார்த்தீங்கன்னா பிங்கிற டெரைவ் கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறோம். ஆப்ஜெக்ட் ஓபிஜேங்கிற ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி இந்த ஆப்ஜெக்டை வச்சு நம்ம கெட் டேட்டாங்கிற மெம்பர் ஃபங்க்ஷனை கால் பண்ணோம் அப்படின்னா இந்த பிங்கிற டெரைவ் கிளாஸோட மெம்பர் ஃபங்க்ஷன் தான் இன்வோக் ஆகும். ஏன் அப்படின்னா மெம்பர் ஃபங்க்ஷன் ஓவர் ரைடிங் கான்செப்ட்னால. இப்போ இந்த ஆப்ஜெக்ட் வச்சு இந்த கெட் டேட்டா வந்து ஏற்கனவே வந்து இங்கே ஏங்கிற பேஸ் கிளாஸோட மெம்பர் ஃபங்க்ஷன் உள்ள கண்டென்ட்ஸையும் நம்ம இது வந்து இன்ஹெரிட் பண்ணி வச்சிருப்போம். ஸோ எல்லாமே சேர்த்து இது வந்து நம்மளுக்கு அவுட்புட் கொடுக்கும். ஸோ பீங்கில் டெரைவ் கிளாஸில் உள்ள கெட் டேட்டாங்கிற மெம்பர் ஃபங்க்ஷன் தான் ஓவர் ரைட் ஆகி அதுக்குள்ளே இருக்கிற கண்டென்ட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ இந்த ஒரு சின்ன எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா கிளியராக போட்டிருக்கு கிளாஸ் பேஸ், கிளாஸ் டெரைவ்ட், ஸோ பப்ளிக் பேஸ், வாய்ட் ஷோ அப்படிங்கிற ஒரு மெம்பர் ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணுறோம். ஷோ ஆஃப் பேஸ் கிளாஸ் அப்படின்னு பிரிண்ட் ஆகுது. அதே மாதிரி இன்னொன்று வாய்ட் ஷோங்கிற சேம் ஃபங்க்ஷன் நேம் வச்சு டெரைவ் கிளாஸில் பிரிண்ட் பண்ணுறோம், ஷோ ஆஃப் டெரைவ் கிளாஸ். ஸோ இப்போ எந்த கிளாஸ் வந்து பிரிண்ட் ஆகும் அப்படின்னு, எந்த கிளாஸில் உள்ள மெம்பர் ஃபங்க்ஷன் பிரிண்ட் ஆகும் அப்படின்னா இந்த கிளாஸ், இந்த சைல்டு கிளாஸில் இருக்கிற மெம்பர் ஃபங்க்ஷன் வந்து ஓவர் ரைட் ஆயிரும். ஸோ ஓவர் ரைட் ஆகும்போது இந்த பேஸ் கிளாஸோட ஷோ ஆஃப் பேஸ் கிளாஸ் ப்ளஸ் ஷோ ஆஃப் டெரைவ் கிளாஸ் ரெண்டுமே சேர்த்து பிரிண்ட் ஆகும். அதுதான் வந்து மெம்பர் ஓவர் ரைடிங், இல்லை மெத்தட் ஓவர் ரைடிங், அப்படி இல்லைன்னா ஃபங்க்ஷன் ஓவர் ரைடிங் சொல்கிறோம். ஸோ ஓவர்லோடிங்க்கும் ஓவர் ரைடிங்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்ன்னு பார்த்தீங்க, இங்கே பாருங்க 3 இது இருக்குது. இப்போது ஒரு ஃபங்க்ஷனை வந்து ஒரே ஃபங்க்ஷன் நேம் ஆடுங்கிற ஃபங்க்ஷன் நேம் அண்ட் பேராமீட்டர்ஸ் இன் நம்பர் ஆஃப் பேராமீட்டர்ஸ், அதே மாதிரி டைப் ஆஃப் பேராமீட்டர்ஸ் சேஞ்ச் ஆகுது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது தான் நம்ம ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் பண்ணுவோம். அதுவே வந்து இப்போது ஓவர் ரைடிங் பொறுத்த வரைக்கும் பேஸ் கிளாஸில் சரி டெரைவ் கிளாஸில் சரி ஒரே ஃபங்க்ஷன் நேம் தான் இருக்கும், ஒரே மாதிரி பேராமீட்டர்ஸ், நம்பர் ஆஃப் பேராமீட்டர்ஸ், அதே மாதிரி டைப் ஆஃப் பேராமீட்டர்ஸ் எல்லாமே சேமாக இருக்கும், எந்த சேஞ்சஸும் இருக்காது. அப்படி இருக்கும் போது இது வந்து ஓவர் ரைட் பண்ணும், ஓவர்லோட் பண்ணாது, ஓவர் ரைட் பண்ணும். ஸோ இந்த இதில் இருக்கிற கண்டென்ட்டும் ப்ளஸ் இந்த இருக்கிற கண்டென்ட்டும் ரெண்டும் சேர்ந்து நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ இதுதான் வந்து ஃபங்க்ஷன் ஓவர் ரைடிங்கோட கான்செப்ட். இன்னொரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் த்ரூவா இன்னும் பெட்டர் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம் அப்படின்னா பர்சனுங்கிற ஒரு பேஸ் கிளாஸில் நம்ம நேம், ஏஜ் அப்படிங்கிற 2 மெம்பர்ஸை வந்து நம்ம டிக்ளேர் பண்ணுறோம். பர்சன் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பர்சனுக்குள்ளே நம்ம வந்து திருப்பி ஸ்ட்ரிங் n பாஸ் பண்ணுறோம். ஸோ n ஈக்குவல் டு நேம், ஏஜ் ஈக்குவல் டு ஏ. அடுத்து டிஸ்பிளேங்கிற மெம்பர் ஃபங்க்ஷனில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், நேமையும் ஏஜையும் பிரிண்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்டுங்கிற ஒரு டெரைவ்ட் கிளாஸில் பர்சனுங்கிற பேஸ் கிளாஸ் கிட்ட இருந்து இன்ஹெரிட் பண்ணுறோம். ஸோ அந்த நேமும் இங்கே பார்த்தீங்கன்னா நேமும் ஏஜும் அதில் இன்ஹெரிட் ஆயிரும் இந்த ஸ்டூடெண்ட் கிளாஸ்க்கு. அது இல்லாமல் அடிஷ்னலாக மார்க்ஸ்ன்னு ஒரு மெம்பரை டிக்ளேர் பண்ணுறோம். ஸோ ஸ்டூடெண்ட்குள்ளே நம்ம மறுபடியும் இந்த 3 பேராமீட்டர் பாஸ் பண்ணுவோம். அது இல்லாமல் பர்சனுங்கிற பேஸ் கிளாஸ் கிட்ட இருந்து மற்ற 2 பேராமீட்டரும் பாஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ ஏஜும் நேமும் அந்த பேஸ் கிளாஸ் கிட்ட இருந்து வந்துச்சு, மார்க்ஸ் மட்டும் இந்த ஸ்டூடெண்ட் கிளாஸ் கிட்ட இருந்து அடிஷ்னலாக ஆட் ஆயிருக்கு. இப்போ இங்கேயும் நம்ம டிஸ்பிளேங்கிற சேம் ஃபங்க்ஷன் நேம் யூஸ் பண்ணி டிஸ்பிளே பண்ணோம். ஸோ பேஸ் கிளாஸோட பேர் போட்டு நம்ம டிஸ்பிளே அப்படின்னு பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ சி அவுட் மார்க்ஸ் ஈக்குவல் டு, இப்போ நம்ம மெயின் ஃபங்க்ஷனில் ஸ்டூடெண்ட்டுங்கிற டெரைவ் கிளாஸ்க்கு எஸ்ங்கிற ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி உள்ள பேராமீட்டர்ஸ் பாஸ் பண்ணுறோம். ஸோ பேராமீட்டர்ஸ் பாஸ் பண்ணும்போது அந்த 3 பேராமீட்டர்ஸும் நம்ம பாஸ் பண்ணுறோம், ஒரு ஸ்ட்ரிங்கு, ஒரு இன்டீஜர், இன்னொரு இன்டீஜர்.
ஸோ எஸ் டாட் டிஸ்பிளேன்னு நம்ம கால் பண்ணும்போது இது வந்து இந்த டெரைவ் கிளாஸில் போயிட்டு தான் கால் ஆகும். இந்த டெரைவ் கிளாஸில் உள்ள டிஸ்பிளே ஃபங்க்ஷனாக கால் ஆகும். ஆனால் டிஸ்பிளே ஃபங்க்ஷனாக கால் ஆகும்போது மார்க்ஸ் மட்டும் பிரிண்ட் ஆகாது. அது இல்லாமல் இந்த பர்சனில் ஏற்கனவே டிஸ்பிளே ஃபங்க்ஷன் இருக்குல்ல, ஸோ அதுக்குள்ளே என்னெல்லாம் பிரிண்ட் ஆகும், அந்த நேமும் ஏஜும், ஸோ அதையும் சேர்த்து பிரிண்ட் பண்ணும். ஸோ அப்படிங்கிறப்போ நேமு, ஏஜ், மார்க்ஸ் மூணுமே சேர்த்து பிரிண்ட் ஆகும். ஸோ இதுதான் வந்து ஃபங்க்ஷன் ஓவர் ரைடிங் இல்லை மெத்தட் ஓவர் ரைடிங்கோட கான்செப்ட். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஃபங்க்ஷன் ஓவர் ரைடிங்னா என்ன அப்படின்னு பார்த்தோம். ஓவர்லோடிங்க்கும் ஓவர் ரைடிங்க்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் த்ரூவா இன்னும் வந்து கிளியராக நம்ம பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு C++ ப்ரோக்ராமிங் பற்றி இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஆன்லைன் லைவ் கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்க. தேங்க்யூ.